வணக்கம் நண்பர்களே. எஃப்எம்ஜிஜி செக்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எஃப்எம்ஜிஜி செக்மெண்ட்ல இந்த வீடியோவில் வருண் பீவரேஜ் பற்றி பார்த்துருவோம். வருண் பீவரேஜில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ரேஷியோ அண்ட் 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி மற்ற எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயங்களையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ மார்க்கெட் கேப் 1,52,27 கோடி, ஃபேஸ் வேல்யூ ₹2, டிவிடெண்ட் ஈல்ட் 0.22, 52 வீக் ஹை ₹569. ஸோ 52 வீக் ஹையிலிருந்து 21% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோ ₹420. ஸோ 52 வீக் லோலிருந்து 7% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ ஷேர் பிஇ கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் சேம் தான் இருக்கு. ஸோ பிஇ பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 59% ப்ரொமோட்டர் வச்சிருக்காங்க. பிளட்ஜ் எதுவும் கிடையாது. அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 20% வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 14% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 7% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஓகே, டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 27%, 3 இயர்ஸ் சிஏஜிஆர் 18% அண்ட் 2 இயர்ஸ் சிஏஜிஆர் 16%. ஸோ நார்மலாக 16% மேலே டாப் லைன் க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கு. பாட்டம் லைன் க்ரோத் பார்த்துருவோம். பாட்டம் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 49%, 3 இயர்ஸ் 24 அண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ் 18. ஸோ ஸ்லைடாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே வருது. அடுத்து ஆப்ரேட்டிங் மார்ஜினை பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் 23%, last 3 years CAGR 23.5 and 2 year 23.64. So nearby operating margin மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 23.5ங்கிறத மெயின்டைன் பண்றாங்க லாஸ்ட் 3 இயர்ஸா. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். ஸோ நம்மளோட கால்குலேஷன் 516 கோடி. இவங்க கொடுத்தது Q3 ரிப்போர்ட் 260 கோடி. ஸோ குவார்டர்லி எஸ்டிமேட் நம்மளோட கால்குலேஷனை விட அவங்களோடது கம்மியாக இருக்குது. Q3 ரிப்போர்ட் கிட்டத்தட்ட 98% டவுனு. ஸோ அதனால தான் ஸ்டாக்கும் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ரிலேட்டிவ் வேல்யூவேஷனை பார்த்துருவோம். ரிலேட்டிவ் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு ஐடிசி, ஹிந்துஸ்தான், ஹெச்யூஎல், நெஸ்லே இந்தியா அண்ட் கோல்கேட் இது கூட வருண் பீவரேஜை கம்பேர் பண்ண போகிறோம். பிஇ மீடியன் 43, இவங்க 49. ஸோ மீடியன் பிஇ விட அதிகமான பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு புக்கு மீடியன் 17, இவங்களது 7 தான் இருக்குது. ஸோ புக் வேல்யூ பொறுத்தளவுக்கு ப்ரைஸ் டு புக் நல்லா இருக்கு. அண்டு டெப்ட் டு ஈக்விட்டி லாங் டேர்ம் டெப்ட் எதுவும் பெருசாக இல்லை. அடுத்தது எபிட்டா மார்ஜின் மீடியன் 34, இவங்க 25 வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 19, இவங்களது 14 இருக்கு. அண்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 45, இவங்களது 16. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 67. ஸோ இவங்களது 20.78 தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே கம்பேர் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இவங்களது தான் கம்மி. அண்ட் அடுத்தது டிவிடெண்ட் ஈல்ட் 2%, பெருசாக டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல. அடுத்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 27, இவங்க 23 மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.24, இவங்களது 1.54. ஸோ கரண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்குது. தட் மீன்ஸ் அசட் வந்து லைபிலிட்டி விட அதிகமாக இருக்குது. அசட் அதிகமாக இருக்கிறதுனால கரண்ட் ரேஷியோ 1.54 காட்டுது. அண்டு இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ கடன் பெருசாக இல்லாதுங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ பெரிய இஷ்யூ இல்லை. அடுத்தது டெப்ட் டு அசட் 38 மீடியன், இவங்க 23 தான் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே. அண்டு ரிட்டர்ன் ஆன் அசட் மீடியன் 24, இவங்களது 12 தான் இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸ் 7, இவங்களும் அதே 7ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இபிஎஸ் க்ரோத் மீடியன் 25, இங்கே இபிஎஸ் க்ரோத் 47 காட்டுது. ஸோ நல்லாவே இபிஎஸ் க்ரோத் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே அதிகமாக இபிஎஸ் க்ரோத் வச்சுக்கிறது ஐடிசி தான். ஸோ ஐடிசிக்கு அடுத்தது இபிஎஸ் க்ரோத் வச்சுக்கிறது வருண் பீவரேஜ் தான் வச்சிருக்கு.
டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். ஹை 681 ரூபா, 2024 ஆகஸ்ட்ல வந்த ஹை 681 ரூபா அண்ட் லோ 88 ரூபா. இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021ல வந்த லோ. ஸோ ஹைக்கும் லோவுக்கும் மிடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயரை பொறுத்தளவுக்கு ஹை 568, லோ 419. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நியர்பை லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நியர்பை டிமாண்ட் ஜோன் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ரீசன்ட் ஸ்விங் ஹையிலிருந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோ பண்ணியிருக்குது அண்டு எகெயின் லோயர் லோ பண்ண முடியல. ஒரு ஹையர் ஹை பண்ணி எகெயின் ஈக்குவல் லோ பண்ணியிருக்குது. ஸோ டிமாண்ட் ஜோன் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் கம்பேரிசன் பொறுத்தளவுக்கு கன்சம்ஷன் இண்டெக்ஸ் எடுத்துக்கலான் இருக்கிற கம்பேரிசனுக்கு எஃப்எம்ஜிசி அதில் 27% இருக்குது அண்டு கன்சியூமர் டியூரபிள்ஸ் 10%. இந்த கன்சம்ஷன் இண்டெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட சூட்டபுளாக இருக்கும் நம்ம கம்பேரிசனுக்கு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லாஸ்ட் 5 இயர் வீக்லி சார்ட் பொறுத்தளவுக்கு 2% தான் மேலே ப்ளஸில் இருக்குது. அது கோல்கேட் 33%, நெஸ்லே 48% ப்ளஸ், ஐடிசி 53% ப்ளஸ் அண்ட் கன்சம்ஷன் இண்டெக்ஸ் 93% ப்ளஸ். அண்டு வருண் பீவரேஜ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 453% ப்ளஸில் இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயரை பொறுத்தளவுக்கு ஹச்யூஎல் ப்ளஸ் 0.49 கிட்டத்தட்ட 0.5% ப்ளஸ் அண்ட் கன்சம்ஷன் இண்டெக்ஸ் ப்ளஸ் 9 அண்ட் நெஸ்லே ப்ளஸ் 18, வருண் பீவரேஜ் -12 அண்டு கோல்கேட் -14 அண்ட் ஐடிசி -23. இது லாஸ்ட் 1 இயரோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு எபிட்டா மார்ஜின் 25, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 14 அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 20 அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி 0.1, கரண்ட் ரேஷியோ 1.54, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 24, டெப்ட் டு அசட் 23, ரிட்டர்ன் ஆன் அசட் 12 அண்ட் பிரைஸ் டு சேல் 7x, பிரைஸ் டு புக் 7x, புக் வேல்யூ 58 ரூபா. என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 28x அண்டு பிஜி ரேஷியோ 1. ஸோ பிஜி ரேஷியோ அண்டர் வேல்யூன்னு காட்டுது. இங்கே பிகி ரேஷியோ அதே 1 தான். பெருசாக இவங்க டிவிடெண்ட் கொடுக்காதனால சேம் அதே பிகி ரேஷியோவும் 1% அண்டர் வேல்யூன்னு தான் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 329 ரூபா அண்ட் இம்ப்ளைடு மார்க்கெட் ப்ரைஸ் 291 ரூபா. ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 310 ரூபா. 310 ரூபாயிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஒரு 9% கழிக்கும் போது எனக்கு கிடைக்கிற பையிங் ப்ரைஸ் 282, கரண்ட் ப்ரைஸ் 448. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 59% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆகிருக்குது. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 5 தான் வாங்கியிருக்குது. நார்மலாக எபிட்டா மார்ஜின் அண்டு ஆர்ஓஇ, டெப்ட் டு ஈக்விட்டி இதை வச்சு வாங்கியிருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நியர்பை இருக்குது, மாடரேட் அண்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியம் 25 நார்மலாக. இங்கே 21 தான் வச்சுருக்காங்க, 4% கம்மியாக இருக்குது. ஸோ அதனால ஸ்கோர் 5 தான் இருக்குது. ஓகே, ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஹை 674, லோ 78. ஸோ ஆவரேஜ் 376 ரூபா ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த ஆவரேஜ் ப்ரைஸை விட 448 இப்போ கரண்ட் ப்ரைஸுக்கும் 19% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இபிஎஸ் growth 47% EPS growth. 5 years CAGR 6%, current EPS நியர்பை 9க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 47% அதிகமாக EPS growth காட்டிட்டு இருக்கு. அடுத்து PE growth பார்த்துருவோம். PE growth பொறுத்தளவுக்கு 47 மீடியன், 5 years CAGR மீடியன் வந்து 40 நியர்பை 48.
இப்போ கரண்ட் இருக்கிறது 50. ஸோ 4% ஆவரேஜ் பிஇ விட 4% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் இண்டஸ்ட்ரி பிஇ அதே 50. ஸோ இண்டஸ்ட்ரி பியும் ஸ்டாக் பியும் சேம் பிஇல தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.